गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। पुरुषोत्पजाय विद्महे कृणीयस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கிட்டத்தட்ட 3 வருஷமா நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகாசுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின வர பல அற்புதங்களை, சிறப்பான நிகழ்வுகளை நான் கேட்டது, படித்ததை ஒரு சிறு கதை வடிவில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். இது கதை வடிவம் தானே தவிர கதை கிடையாது. உண்மையாக இன்றைக்கும் நடக்கிறது நம்ம பார்க்கலாம், எல்லாரும் சொல்கிறத கேட்கலாம். நம்ம ஏன்னா பெரியவா தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவா, புரியுதா? இந்த மாதிரி பல வருஷத்துக்கு முன்னால் வெள்ளூர் பக்கத்தில் ஏகாம்பரபாக்கம்னு உள்ள ஒரு ஊரில் நடந்த அற்புத நிகழ்வைத்தான் சொல்ல போகிறேன். அதாவது பல வருஷத்துக்கு முன்னால் நம்ம விழுப்புரம் பக்கத்தில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் நரிக்குறவர்கள் குடும்பத்தை சேர்ந்த செம்படவன் அவனுக்கு மனசில் டிப்ரெஷன். இப்போ அந்த காலத்திலே நான் பார்த்துக்குவோம். முதல் மனைவி ராணி, குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால அவருடைய தங்கை வாணி அவளை கல்யாணம் பண்ணினான். 3 பேரும் ஒரே வீட்டில் ஒரே குடிச்சையில் தான் வாழ்ந்துன்னு வந்த அக்கா தங்கையே வாக்கப்பட்டிருக்கா. யாருக்கு? செம்படவன். 2வது மனைவி வாணிக்கு 2 குழந்தைகள், 2மே பொன் குழந்தைகள். ஒரு காலகட்டத்தில் அந்த 2வது மனைவிக்கு நோயவே போட்டுவிட்டாங்க. அதான் நடக்கவே முடியாமல் என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சிருவோம்? அந்த காலத்தில் அந்த அளவு பெரிய மருத்துவ வசதிகள் கிடையாது. படுத்த படுக்கை ஆயிட்டார். அதனால நம்ம செம்படவன் 3வதா ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு, பத்மினி. அது வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு என்ன கண்பட்டுதோ, யார் கண்பட்டுதோ தெரியல. ஒரு நாள் செம்படவன் வெளியில் இந்த பாசிமணி பூசிமணியெல்லாம் வித்துட்டு திரும்பி சாயந்தரம் வரும் வீட்டுக்கு வரும்போது வெளியிலேருந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான், கைகால் அலமின்னு. 3வது மனைவி என்ன பண்ணுறா, இவனுக்கு சாயந்தரம் தயாரிக்கிற அந்த கூழில் கொஞ்சோன்னு விஷத்தை கலக்கிறா. பார்த்துடுறான் செம்படவன். தூக்கி வாரி போடுறது. அவ்வளோ அன்பா அழகா சிறப்பாக குடும்ப வாழ்க்கை. இந்த 3 பேர் ஒத்தையாக இருக்கிறச்சே இது ஏன் நடந்தது அப்படிங்கிறது செம்படவனுக்கு இன்னும் தெரியாத புதிராகவே இருக்கு. அன்னைக்கு அந்த 3 பேர் அந்த 2 குழந்தைட்டையும் சொல்லிக்காம கொள்ளாமல் விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு எத்தனை மணிக்கு ட்ரெயின் வரும்னு கேட்குறான். ஏதோ ஒரு டைம் சொல்லியிருக்கான், நைட்டு ஏதோ ஒரு ட்ரெயின் வரும். சரின்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்ம் கடைசியில் போய் ட்ரெயினில் பிளாட்ஃபார்மில் வந்தால் மஞ்சள் கோடு ஒன்று போட்டிருப்பார். இந்த கோட்டுக்கு முன்னால் யாரும் வரக்கூடாது. ட்ரெயின் வரும்போது கோட்டுக்கு பின்னால் தான் நிற்கணுங்கிறது விதி. அதனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், யார் செம்படவன், அந்த கடைசியில் பிளாட்ஃபார்ம் கடைசியில் போய் மஞ்சள் கோட்டுக்கு தாண்டி படுத்துன்னு இருக்கான். எப்படி நைட்டாக சொன்னால் டயத்துக்கு ட்ரெயின் வரும்போது நம்ம அதில் விழுந்து தற்கொலை பண்ணிடணும் அப்படி. இது அவனுடைய நிலைப்பாடு. படுத்துன்னு இருக்கு. விடிகால 5-5:30 மணி ஆயிடுச்சு. அந்த ட்ரெயின் வரவே இல்லை. லூப் லைனில் வாங்கி அந்த ட்ரெயின் பாஸ் ஆகி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு திருப்பி மறுநாளும் அதே இடத்துல படுத்தணும். அன்னைக்கு மறுநாள் விடிகால ஒரு 2:30 மணிக்கு அவனுக்கு ஒரு பயங்கரமான கனவு.
யாரோ ஒரு சாமியார், நீ இந்த மாதிரிலாம் 3 மனைவி 2 குழந்தைகளை விட்டுட்டு தற்கொலையெல்லாம் பண்ணிக்கப்படாதுன்னு அறிவுறுத்தி என்னை வந்து பாரு, உனக்கு எல்லாம் சொல்கிறேன், எல்லாம் உன்னை பெரிய மனுஷன் ஆக்குறேன்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு கனவு. இது உண்மையாக நடந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சிட்டு மறுநாள் காலையில் குளிச்சுட்டு தான் கையில் ஒரு மோதிரம் போட்டு அதை விற்கிறான். விற்றுட்டு ஊராக அலையிறான், கிராமம் போகிறான். எத்தனையோ சாமியார்களை அவன் எதிர்கொள்கிறான். ஆனால் எந்த சாமியாருமே இவன் கனவுல வந்த சாமியார் மாதிரியே தெரியல. மனம் நொந்துகிறான். நொந்து போய் ஊராக வர சமயத்தில் இந்த ஏகாம்பர பக்கத்துக்கு வந்துவிட்டான், வெள்ளூர் பக்கத்தில். மனத்தில் ஒரு முடிவு, கங்கணம் கண்டுட்டான். இன்னைக்கு நான் மனத்தை என்னுடைய சாமியார் நான் கனவுல வந்தவனை பார்க்கல அப்படின்னு சொன்னால் நான் தற்கொலை பண்ணிக்கிறதோட வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டின்னு வரான். அப்போ தான் பெரியவா குளிச்சுட்டு பூஜைகள் முடிச்சுட்டு பக்கத்தில் உள்ள அந்த விழுப்புரத்தில் நம்ம ஏகாம்பரம் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரான். நடந்துட்டு வரும்போது பார்த்துடுறோம், யார் செம்படவன். இவன் கனவுல வந்தது அந்த பெரியவா, அதே மாதிரி அச்சு அசலான உருவம். பின்னால் ஓடுறான், சாமி சாமி நில்லுங்க சாமி நில்லுங்க சாமி நில்லுங்க சாமின்னு ஓடுறான். பக்கத்தில் நிறைய பேர் அணுக்க தொண்டர்கள், அந்த ஊரில் உள்ள ஃபேமிலி லேடிஸ் எல்லாம் வந்து பக்கத்தில் கடகரத்திரம் நம்ம கணவாடிகளுடைய ஒய்ஃபு ராஜம்மாள் வந்தாங்க. விட்டு பெரியவா சொல்ல, ராஜம்மா அவனுக்கு கொஞ்சம் சாதம் போடு, நாளைக்கு பார்க்குறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் தங்கியிருந்த அந்த இடத்து உள்ளே போயிடுறாரு. இவன் கத்துறான், சாமி என்னை பார்க்காம போறீங்க, சாமி என்னை பார்க்காம போறீங்கன்னு நரிக்கிற வருது. செம்படவன் கத்துறான். ராஜம்மாள் வெளியில் வந்து இந்த செம்படவன்கிட்ட சொல்கிறார், இந்த பாருப்பா, உனக்கு நான் இப்போ ராத்திரி சாதம் போடுறேன், காலையில் சாப்பிடு, 3 வேளையும் இங்கேயே இரு, நாளைக்கு பெரியவா உன்னை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிதாயி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு 3 வேளையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. மறுநாள் காலையில் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா கூட்டம் இருக்குது. அப்போ இந்த கடகரத்து சவாலையை கூப்பிட்டு அந்த நரிக்குறம் வாசலில் இருந்தால் வர சொல்லும். அவ்வளோ கூட்டத்துக்கு நடுப்பறையும் பெரியவாளுக்கு நல்ல ஞாபகம். உள்ள கூட்டம் வந்து நிற்கிறான் முன்னாள். அப்போ சொல்கிறார், நீ இந்த மாதிரி நினைச்சதெல்லாம் தப்பு, உன் 2வது மனைவி படுத்த பிடிக்க அவளும் சரியாயிடுவா, இன்னொரு 48 நாள் தான். என்ன நரிக்கிறோம் சொல்கிறான், பரவாயில்லாம் பரவாயில்ல சாமி, எனக்கு அந்த குடும்பமே வேண்டாம் சாமி, நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெங்கெல்லாம் உங்களோட வர, நீங்கள் தங்குற இடத்த பெருக்கிற, சுத்தம் பண்ணுறேன், தண்ணி சேர்ந்துறேன், குளிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு அரடா பாதுகாவெல்லாம் நான் இருக்கேன் சாமிங்கிறான். பெரியவா சிரிக்கிறார். நல்ல அதீத பக்தி இந்த குழந்தைக்கு நம்ம தான் நினச்சிட்டு. பெரியவா சம்பளம் சொல்லணும், அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், நீ உங்கள் ஊருக்கு திரும்பி போ. என்ன, உன் மனைவி மக்கள் இப்போ தெரிஞ்சிடுவான், வியாதி வைக்க 2வது மனைவிக்கு போயிடும். 3வது மனைவி பத்மினியும் தெரிந்திருப்பாள் நேரம். உங்கள் ஊருக்கு போ, உங்கள் ஊர் உனக்காக காத்துன்னு இருக்கு, நீ நல்ல மேன்மை அடைவாய். உனக்கு எப்பப்பெல்லாம் ஏதாவது பிரச்சனை வருதோ அப்பப்பெல்லாம் என்ன நினச்சிக்கோ, கனவுல வந்த என்ன நீ நேரில் பார்த்துட்ட, இனிமேல் உனக்கு எப்போதுமே நற்கதி தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிரசாதத்தை கொடுத்து அனுப்புகிறான். அவன் ஊருக்கு போகிறான். திரும்பி எல்லாரும் இவனை வரவேற்கிறான். எதுக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த ஊரில் 4 எழுத்து எழுத படிக்க தெரிஞ்சவன் நம்ம சம்பளம் தான். அந்த ஊரில் எலெக்ஷன் வருது, எல்லாரும் இவனை நிற்க சொல்கிறான், யாருமே எதிர்த்து நிற்கல. அன்னப்போசுடா அந்த கிராமத்துக்கு பஞ்சாயத்து தலைவராக தான் இறக்கும் வரை இருந்தான். இன்னொரு ஆச்சரியம் பற்றடா, பெரியவனுடைய அந்த நடையை நினச்சி பாருணும். கனவுல போய் அவனை சரி பண்ணி தற்கொலையிலிருந்து தடுத்து மீட்டு ஒரு மிகச்சிறந்த பஞ்சாயத்து தலைவரை அந்த கிராமத்துக்கு கொடுத்துருக்கார். அதனால தான் சொல்கிறேன், பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைக்கணும், அவர் பார்த்துப்பாரு. உண்மையான பக்தி இருந்தாலே போதும். புரியுறதா? அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு அற்புத நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், காஞ்சி சங்கர், கமகோடி சங்கர். எல்லாருக்கும்